ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா வெந்தய குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது மொத்தமாக நம்ம கருக விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 4 முட்டை வேக போட்டேன். இன்றைக்கி நைட்டில் நம்ம வீட்டில் வெந்தயக்கறி. இந்த குழம்புக்கு நமக்கு வேறு தேங்காய்லாம் வேண்டாம். இது வறுக்கும் போது அடிகனம் பாத்திரம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கருகாமல் நல்லா முறுமுறுன்னு வறுத்து வரும். வெந்தயக்கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு குறைய எடுத்துக்கலாம். நிறையா பூண்டு போட்டால் பூண்டு குழம்பு ஆயிரும். இதுக்கு சின்ன உள்ளி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நாங்கள் வாங்குறதும் இல்லை, யூஸும் பண்ணுறது இல்லை. மும்பையில் கிடைக்கிது, ஆனால் விலை அதிகம், அதனால் நாங்கள் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வறுபட்டுனா நம்ம எப்படி கண்டுபிடிக்கும், இந்த அரிசி நல்லா பொரிஞ்சாலே மற்ற பொருள் சூடு ஏறினா போதும். அரிசி மட்டும் நல்லா பொரியணும். அரிசி பொரியலைன்னா அது மசாலாவோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆயிரும். எங்கள் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இது மாதிரி ரொம்ப வைப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் அப்பாவோட வருமானம் குறவைங்களா 6 பேரை வளர்க்கணும் பார்த்தீங்களா. வீட்டில் இருக்க போட்டு எது வச்சாலுமே ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்யட்டும் நினச்சி சரி இந்த மாதிரி ஒரு தடவை செய்யலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸில் ஒரு இவ்வளோ பெரிய கை உருண்டை புளி ஊற வச்சுட்டேன். ஏன்னா இந்த புளி ஊறுறதுக்கு டைம் எடுக்கணும், காஞ்ச புளி ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். வாரத்தில் 2 தடவை சேர்க்கணும். அதிகமாக உஷ்ணம் உள்ளவங்க, நிறைய பாடி ஹீட் வரவங்க இந்த வெந்தயக்கறி, களி இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தன்மை வரும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆறின பின்னா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தய குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலே ஊற்றணும். ஆனால் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, சாதா சமையல் எண்ணெய் தான் எடுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி, ஒரு ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, நல்ல மனம் குணம் நல்லாயிருக்கும். வெந்தய குழம்புனா கருவேப்பிலை கம்பல்சரி. இந்த வெங்காயம் சீக்கிரம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அரைச்சிட்டேன், எல்லாரும் மனம் தெரியுங்களா, வீடே கமன்னு இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வெந்து சுருண்டு வரணும். அதுதான் குழம்போட டேஸ்ட்டு. இது அப்படியே முழுசாக கிடந்தால் அந்த டேஸ்ட் வராது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருண்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் கொஞ்சம். இதில் நான் மிளகாத்தூள் போடலன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, மிளகு காஞ்ச மிளகா, அதனால் இதில் மிளகாத்தூள் போடணும். இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சீக்கிரம் ட்ரை ஆகிரும், நல்லா வறுபட்டுரும். இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 கிண்டிட்டு நம்ம இதில் அரிசிலாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது நல்லா குழுன்னு ஆகும். இப்போ தண்ணியாக இருக்குது. கேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடிட்டு பின்ன பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அடுப்பில் என்ன செய்ய போகிறேன்னா, இவருக்கு வெந்தயக்கறிலாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சோண்டு புளி குழம்பு, வத்த குழம்புலாம் பிடிக்காது. இவருக்காக கொஞ்சோண்டு தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். வெங்காயம், இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ இது டேஸ்ட்டு கூட்டி தர்றதுக்கு ஒரு துண்டி கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா பனக்கற்கண்டோ ஏதோ ஒன்று போடலாம். நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா அந்த டேஸ்ட் அவ்வளோ இதாக இருக்காது. கொஞ்சமாக இனிப்பு ஏதாவது ஒரு கருப்பட்டி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பட்டி என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே முட்டை உரிச்சிக்கிட்டு இருக்கேன்ல, விஸ்கி பாருங்கள் எப்படி நிற்கிறா பாருங்கள், முட்டை கேட்குறான். அதை குழம்புல 2 முட்டையை போட்டுருவோம். அதுக்கப்புறம் இங்கே விஸ்கிக்கு 2 முட்டை. நம்ம வெந்தய குழம்பு ரெடி, எல்லோரும் சாப்பிட வாங்க. நம்ம தக்காளி தொக்குக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் விஸ்கிக்கு முட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டைனா போதும், முட்டை பைத்தியம் இவா, முட்டை பைத்தியம். அச்சா, சிக்கன் கூட அவ்வளோ விரும்ப மாட்டா, முட்டை அவ்வளோ இஷ்டப்பட்டு சாப்பிடுவான். கத்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவள் முட்டையை சாப்பிட்டுட்டு இந்த முட்டை இப்போ இவருக்கு நான் அந்த தக்காளி தொக்கில் போடுறது தட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி நிற்கிறா பாருங்கள், முட்டை பைத்தியம், முட்டை திருடி. முட்டை பார்த்தா இப்படி உட்காந்துருவா, ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி. இந்த முட்டை 2 நிமிஷம் இப்படி இருந்தால் போதும். எங்கள் முட்டைக்கல்லி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம வெந்தய குழம்பு எப்படி வந்திருக்குன்னு. சரிங்களா? இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உண்மையை என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி ஸோ மச். நீங்கள் பவானி லைஃப் ஸ்டைலுக்கு இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். சச்சா, பை பை, லவ் யூ. பிஸ்கி பாய் போல்.